பாசிசத்துக்கு எதிராக இங்கே ஆட்சிக்கு வந்து திமுக அப்படின்னு தொடர்ச்சியாக பாராட்டிட்டு இருக்க வேலையில் திமுகவே ஒரு பாசிச கட்சி தான் அப்படின்னு அறிக்கையில் வந்து ரொம்ப சூடாகவே பேசியிருக்காரு. புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பாண்டி பஜார் பகுதியில் டி நகர் பகுதியில் வந்து அந்த நடைபாதை வியாபாரிகளுக்கு ஒரு கொடை கொடுக்குறாரு. அந்த தாவேக்கா கலரில் இருக்கிற ஒரு கொடையை கொடுக்குறாரு. அதை போய் ஒரு போலீஸ்காரர் வந்து தடுத்து நிறுத்துறாரு. நீங்கள் கொடுக்கக்கூடாது, அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு. ஏங்க இதில் என்ன, ஒருத்தன் வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கான், மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு கொடை கொடுக்கறதுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம அனுமதியாக வாங்கிட்டு வரணும். விஜய் அவர்கள் வந்து பனையூர் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு, அறிக்கையிலே வந்து எவ்வளோ நாள் அரசியல் பண்ண போறாரு, மீடியாவை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு வந்து நிறைய எதிரான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இல்லை நான் போனால் கூட்டம் வந்துடும், நான் போனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், நான் போனோம்னா ஏதாவது பழிப்பாவம் எங்கள் மேலே வந்துடும் சொல்லிக்கிட்டே நீங்கள் எத்தனை நாள் வீட்டிலேயே உட்காந்துருக்க முடியும்? தேர்தலப்போ பிரச்சாரத்துக்கு போய் தானே ஆகணும். ஆமாம்மா, அதுதான் சொல்கிறேன். கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் என்ன இருந்தாலும் ரோட்டுக்கு வந்து தானே ஆகணும். அது நாளைக்கு வர்றதுக்கு இன்றைக்கே வர்றது தானே சரியாக இருக்கும். பட் ஆனால் விஜய் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி அரசியல் படமாகவே மாறிடுச்சு. ஏற்கனவே எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதில் ஒரு போர்ஷன் மட்டும் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் என்கிட்ட சொன்னார். நான் அதுக்கப்புறம் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, அப்புறம் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜய்க்கு வந்து இந்த திமுக கொடுக்குற நெருக்கடி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு கடுப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ நம்ம படத்தின் மூலமாக திமுகவுக்கு இன்னொரு குடைச்சலை கொடுப்போம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று வியாசர்பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு தீ விபத்து, தாவேக்கா சார்பாக வந்து அங்கே நிவாரணம் கொடுக்க போனவங்க வந்து போலீஸார் வந்து அனுமதிக்கல அப்படின்னோடனே இன்னைக்கு வந்து தாவேக்கா சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு விஜய். தொடர்ச்சியாக பாசிசத்துக்கு எதிராக இங்கே ஆட்சிக்கு வந்து திமுக அப்படின்னு தொடர்ச்சியாக பாராட்டிட்டு இருக்க வேலையில் திமுகவே ஒரு பாசிச கட்சி தான் அப்படின்னு அறிக்கையில் வந்து ரொம்ப சூடாகவே பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அது பொதுவாகவே இந்த ஆளுங்கட்சிகள் செய்கிற தவறு தான். அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடர்பாடு, ஒரு துயர நிகழ்வு நடக்கும்போது மற்ற கட்சிகள் வந்து அந்த உதவி செய்ய வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பு தான். அதுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட உதவி செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு மைலேஜை தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுயநலமும் தான் காரணமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் நிகர பலன் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தானே, அவங்களுக்கு இந்த உதவி கிடைக்குது. அதை வந்து நம்ம வந்து அனுமதிக்கணும். அதுதான் சரியான விஷயம். அதுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அழகும் கூட. ஆனால் தாவேக்காக்காரங்க வந்து உதவி பண்ணாங்கன்னா இப்போ ஓட்டு அவங்களுக்கு போய்ட்டு நமக்கு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. திமுக வந்து தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதா, அல்லது போலீஸ்காரர்களும் அதிகாரிகளும் அவர்களாக முடிவு பண்ணி இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். புஷி ஆனந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பாண்டி பஜார் பகுதியில் டி நகர் பகுதியில் வந்து அந்த நடைபாதை வியாபாரிகளுக்கு ஒரு கொடை கொடுக்குறாரு. அந்த தாவேக்கா கலரில் இருக்கிற ஒரு கொடையை கொடுக்குறாரு. அதை போய் ஒரு போலீஸ்காரர் வந்து தடுத்து நிறுத்துறாரு. நீங்கள் கொடுக்கக்கூடாது, அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏங்க இதில் என்ன, ஒருத்தன் வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருக்கான், மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு கொடை கொடுக்கறதுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம அனுமதியாக வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் இவங்க பண்ணுறாங்க. அதில் தான் இன்னைக்கு விஜய் வந்து கோபப்பட்டு அப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதே நேரம் திமுக மேலிடம் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா பாசிசத்துக்கு எதிரான ஒரு இயக்கமாக திமுக இருந்தாலும் இவர்கள் ஆளுங்கட்சியானதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர்களே ஒரு பாசிஸ்டாக மாறுகிற போக்கு இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கு விஜயால் சுட்டி காட்டப்படுது. இதை வந்து அவங்க திருத்திக்கணும் நிச்சயமாக. தொடர்ச்சியாக வந்து விஜய் அவர்கள் வந்து பனையூர் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு, அறிக்கையிலே வந்து எவ்வளோ நாள் அரசியல் பண்ண போறாரு, மீடியாவை சந்திக்க மாட்டாரு அப்படின்னு வந்து நிறைய எதிரான ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்க சூழலில் இங்கே அனகாபுத்தூரில் வந்து பூர்வகுடியில் வந்து வெளியேற்றுறாங்க. இப்போ இன்றைக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிடறாங்கன்னா இதை வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ அனௌன்ஸ் பண்ணாருன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இல்லையா? எது அவரை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் நான் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற நடிகர் அப்படிங்கிற அதுதான் அவருக்கு தடுக்குது. இப்போ வெறுமனே ஒரு கட்சி தலைவராக இருந்தால் எந்த இடத்துல வேணாலும் போய் நீங்கள் ஒரு போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ அறிவிச்சிட முடியும். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தில் இருக்கிற நடிகருங்கிறதுனால இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அனகாபுத்தூருக்கு போகணும்னு அவருக்கு ஆசை இருந்தாலும் இப்போ இவர் போனால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடும். அதனால ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பழி வந்து தன் மேலே வந்துடும்னு அவர் பயப்படுவார். அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு சமூக விரோதிகள் ஏதோ ஒரு தவறை செஞ்சுட்டு அந்த பழியை இவங்க மேலே திருப்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அவர் வந்து பனையூர்லேயே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ண நினைக்கிறார். பட் ஆனால் அது ஒரு சரியான விஷயம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து மக்களுக்காக வந்து நான் அரசியல் பண்ணணும்னு எப்போ முடிவு பண்ணிட்டீங்களோ அப்போ இதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கான பாதுகாப்பையும் நீங்கள் எங்கு செல்கிறீர்களோ
அந்த மக்களின் பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்து கொண்டு உங்களுடைய அரசியல் பயணத்தை நீங்கள் தொடங்கணும். அதுதான் சரியாக இருக்கும். இல்லை நாம் போனால் கூட்டம் வந்துடும், நாம் போனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும், நாம் போனோம்னா ஏதாவது பழிப்பாவம் எங்கள் மேலே வந்துடும் சொல்லிக்கிட்டே நீங்கள் எத்தனை நாள் வீட்டிலேயே உட்காந்துருக்க முடியும்? தேர்தலப்போ பிரச்சாரத்துக்கு போய் தானே ஆகணும். ஆமாம்மா, அதுதான் சொல்கிறேன். கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் என்ன இருந்தாலும் ரோட்டுக்கு வந்து தானே ஆகணும். அது நாளைக்கு வர்றதுக்கு இன்றைக்கே வர்றது தானே சரியாக இருக்கும். பட் ஆனால் விஜய் இது நாள் வரை பனையூரிலே உட்கார்ந்துருந்ததற்கு இது மட்டுமே காரணம் இல்லை. அவருடைய படப்பிடிப்பு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ கிட்டத்தட்ட அந்த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அவருடைய வேலைங்கிறது. அதனால இனி ஒரு தைரியமாக வந்து மக்களை நோக்கி செல்லலாம். அதுதான் சரியானதாகவும் இருக்கும். சமீபத்தில் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வந்து கட்சியில் இணைய போறாரு, அதனால வந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் இப்போ மட்டும் இல்லை, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே ஆலோசகராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மை? இல்லை விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ பல அதிகாரிகள் வந்து அவருக்கு ஆலோசகர்களாக இருக்காங்க. அதில் சகாயம் உட்பட பல பேருடைய பெயர்லாம் அடிப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவர் சும்மா ஒரு ஆர்வத்திலேலாம் வரல. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி நிறைய தகவல்களை தரவுகளை திரட்டி அதையெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அந்த மாதிரி அவர் பலரோடு நட்பில் இருக்கார், பலரோடு ஆலோசனையில் இருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த அருண்ராஜ்னு நினைக்கிற அவர் பேர். ஸோ அவர் வந்து இப்போ சமீபத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு இவர் வந்து தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆக போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. பட் அது விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது தான் நம்ம அது குறித்து மேற்கொண்டு பேச முடியும். ஏற்கனவே விஜய் அவருடைய அடுத்த இடத்துல யார் இருக்க போகிறதா ஒரு போட்டி வந்து புஷியானதுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கு இருக்குது. இடையில இன்னொரு ஆலோசகர் வேறு இருக்காரு. ஸோ இந்த நிலையில் புதுசாக ஒரு ஆலோசகர் பொதுச் செயலாளராக வராருன்னா அதை எப்படி ஏற்றுப்பாங்க அடுத்த கட்டத்தில் உள்ள தலைவர்கள்? இல்லை அப்படி எல்லாமே கிடையாது. அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் பார்க்கிற முகம் இருந்து விஜய் தான். ஓகே, விஜய்க்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் அது அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவர்கள் விஜய்க்காக கட்சியில் இருக்காங்க. விஜய் முதல்வர் ஆவார், முதல்வர் ஆக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். தொண்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல விடுங்க, ஆதவர்ஜுனா நிர்வாகிகளுக்குள்ளதான் அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் மட்டும் இருக்கும்போது எல்லாருமே வந்து புஷி ஆனந்த் அணுகுனாங்க. இப்ப ஆதவர்ஜுனா போட்டதுக்கு அப்புறம் அது அப்படியே ரெண்டா டிவைட் ஆகும். இப்ப அருண்ராஜன் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அது இன்னொரு கோஷ்டியாக மாறும். அது கட்சி தலைமைக்கு வந்து ஒரு தலைவலியாக மாறுமே தவிர அது தொண்டர்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாகும்னு நான் நினைக்கல. அதே போல தமிழ்நாடு முழுவதுமா ஒரு சுற்றுப்பயணம் போக போறாரு விஜய் அப்படின்லாம் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது எப்போலேருந்து போக போறாரு? இல்லை அதான் ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பே இப்படி ஒரு பிளான்ல இருந்தார். நம்ம கூட பல முறை சொல்லியிருக்கோம். 2 கட்டமாக அந்த சுற்றுப்பயணம் இருக்கும். சில மாவட்டங்களை உள்ளடக்கி ஒரு பயணம், அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் எஞ்சிய மாவட்டங்களுக்கு ஒரு பயணம்ங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காருங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிது. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் அல்லது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு திறந்த வேனில் வந்து ஒரு ஊரினுடைய முக்கியமான பகுதிகளில் மட்டும் நின்று மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தார். பட் இப்போ இந்த படப்பிடிப்புனால தான் அவரால் அதை கரெக்டாக பிளான் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ 30ஆம் தேதி அந்த கல்வி விருதுக்காக ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. அநேகமாக அது முடித்த பிறகு இந்த தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணம் குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஏன்னா தான் இனிமேல் டைம் இல்லை. உங்களுக்கு அடுத்த மார்ச் ஏப்ரல்லாம் உங்களுக்கு தேர்தல் பரபரப்பாக அப்படி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாலேயே இந்த விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிற ஒரு தேவை இருக்கிறதுனால இனிமே வந்து அவர் ஒரு நாட்களை வீணடிக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஆரம்பம் முதலே அந்த படம் வந்து அரசியல் படமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் சமீபத்தில் ஒரு தகவல், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, விஜய் அவர்களே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக நிறைய டயலாக் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ விஜயை வந்து டேரெக்டாக சொல்லி அது வந்து வினோத் வந்து பண்ண போதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை? இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பகவந்த் கேசரிங்கிறது வெறும் மசாலா படம் தான். அது என்னென்னா விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம நடிக்கிற கடைசி படம் தோல்வி படமாக இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு வணிக ரீதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். அப்படி வெற்றி படமாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் கூடிய ஒரு மசாலா படமாக இருக்கணும். இதுதான் விஜயினுடைய எண்ணமாக இருந்தது. அதனால தான் அந்த கதையை அவர் செலக்ட் பண்ணது. அதே நேரம் அரசியலுக்கு வந்தாச்சு. இன்னொன்று ஹெச் வினோத் டைரக்டர் அப்படிங்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சமூக பொறுப்புள்ள, இன்னும் கொஞ்சம் சமூக அரசியல் தெரிந்த ஒரு இயக்குனர். ஸோ இப்போ இவர்களோட டிஸ்கஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இதை எதுக்கு நம்ம வெறுமனே ஒரு மசாலா படமாக மட்டும் பண்ணணும், இதை ஒரு அரசியல் படமாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவர் ஏற்கனவே கமலை வைத்து ஒரு படம் பண்ணுறதா இருக்கும்போது கமல்ஹாசன் தனக்காக சில இன்புட்டுகளை அந்த கதையில் போட்டார் அரசியல் ரீதியாக. ஸோ இப்போ ஹெச் வினோத் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. விஜய்க்காக அதில் ஒரு மாற்றமும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நகரும் போது இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி அரசியல் படமாகவே மாறிடுச்சு. ஏற்கனவே எங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா இதில் ஒரு போர்ஷன் மட்டும் ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் என்கிட்ட சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு,
அப்புறம் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜய்க்கு வந்து இந்த திமுக கொடுக்குற நெருக்கடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு ஒரு கடுப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ நம்ம படத்தின் மூலமாக திமுகவுக்கு இன்னொரு குடைச்சலை கொடுப்போம் அப்படின்னு கூட அவர் முடிவெடுத்திருக்கலாம். அதன் காரணமாக அது கிட்டத்தட்ட ஒரு பாதி செமி பொலிட்டிக்கல் படமாக அது மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் அரசியல் படமா இருந்ததுன்னா அது வந்து விஜய்க்கு ஒரு ஆதாயம் இருக்கும் நிச்சயமா. ஆனா ஹெச் வினோத்துக்கு என்ன ஆதாயம்னா அடுத்தடுத்து அவர் படங்கள் பண்ண வேண்டியிருக்கல இல்ல, அதனால ஹெச் வினோத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்கிறதா நான் நினைக்கல. என்ன அது வந்து விஜய் படம். இன்னொன்று திரையுலகில் இருப்பவர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஜனநாயகன் படம் வருது, அது திமுகவை தாக்கி பல வசனங்கள்லாம் இருக்கிறதாவே வச்சுக்கோங்க. உதயநிதிக்கு தெரியும்ல இது வந்து ஹெச் வினோத் நம்மளை திட்டலை, விஜய் வந்து நம்மளை திட்டுவதற்கு இவரை பயன்படுத்தி கொண்டாருங்கிற அந்த ரியாலிட்டி அவருக்கு புரியும். அப்போ அதனால ஹெச் வினோத் மேலே அவருக்கு பெரிய கோபமோ வருத்தமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் வந்து விஜயை வைத்து இயக்கிய பிறகு அவருடைய அந்த அந்தஸ்துங்கிறது இன்னும் ஒரு படி மேலே தான் வரப்போகுது. அநேகமாக ரஜினியுடைய அடுத்த படத்தின் இயக்குனராகவே ஹெச் வினோத் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர்கள் வந்து இந்த இதெல்லாம் நினச்சி அவரும் கவலைப்பட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சினிமா மற்றும் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.